ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கன்னி லக்னத்திற்கு இந்த பதிவு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். ஆகஸ்ட் 29 முதல் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை. முதல் நாளான ஆகஸ்ட் 29 வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் நண்பகல் 11:37 வரை. அதன் பிறகு விசாக நட்சத்திரம். ராகு குரு 2 பேருமே கம்பைண்டாக நடத்தக்கூடிய நாள். ஏன்னா ராகு குரு நட்சத்திரத்தில் தான் இருக்கார். நமக்கு 6ஆம் வீட்டில் இருக்கார். வேலை நல்லா இருக்கும், அந்தஸ்து நல்லா இருக்கும், கௌரவம், பதவி, ப்ரொமோஷன், வளர்ச்சி நல்லா இருக்கும். நம்ம வேலையில் மதிப்பு நமக்கு இன்க்ரீஸ் ஆகும், பணவரவு நல்லா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல தான் ராகுனுடைய சுவாதி நட்சத்திரம் இருக்குது. 2ல் சந்திரன். பேச்சினாலேயே பணம் சம்பாதிக்கலாம். அதுக்கு அடுத்தது விசாக நட்சத்திரம் 11:37க்கு அப்புறம் 10ல் குரு. சொந்த நட்சத்திரத்தில் புனர்பூசத்துலேயே இருக்கார். குரு சனியினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறனால இன்றைக்கும் நமக்கு தொழில் பலம், பணவரவு, வேலை எல்லாம் சிறப்பாக இருக்குது. ஆகஸ்ட் 30ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 2:36 வரைக்குமே இந்த புனர்பூசம் குருவினுடைய நட்சத்திரம், அதாவது விசாக நட்சத்திரம். இந்த விசாகத்தை நடத்தக்கூடிய குரு பகவான் புனர்பூசத்தில் இருக்கார். நல்ல பவராக இருக்கும். இந்த ஆகஸ்ட் 30ல் மதியம் 2:36 சந்திரன் 3ஆம் இடத்துக்கு விருச்சிக ராசிக்கு போய் அனுச நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். 7ஆம் வீட்டில் இருக்கிற சனியினுடைய நட்சத்திரம். 3ல் இருக்கிற சந்திரன், 7ல் இருக்கிற சனி ஒரு பார்வை பார்த்துக்கிறாங்க. லாபஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரனும் பூச நட்சத்திரத்தில் அனுஷத்தில் இருக்கார். அதாவது பூசத்தில் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. அப்போ சந்திரன் அனுஷத்தில், சனி உத்திரட்டாதியில், சுக்கிரன் பூசத்தில். இந்த 3 பேருக்கு ஒரு லிங்க்கு. 3, 7, 11. இப்போ ஒப்பந்தம் சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, நண்பர்கள் சம்மந்தப்பட்டது, கணவன் மனைவி உறவு சம்மந்தப்பட்டது அத்தனைக்கும் சிறப்பாக இருக்கும். திருமண வரன் பார்க்குறதுக்கும் சிறப்பாக இருக்கும். திருமண காரியங்கள், பத்திரிக்கை அடிக்கிறது, உறுதிப்படுத்திக்கிறது எல்லாமே நடக்கும். அதே போல் மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய, லாபம் தரக்கூடிய, மனநிறைவை தரக்கூடிய, ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. இந்த அனுஷம் நட்சத்திரமானது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 31 மாலை 5:26 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். இப்போ புதன் எங்கே இருக்கார்? நமக்கு 12ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு, சிம்மராசிக்கு வந்துடுறாரு. கேதுனுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கிரனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறனால 12ல் இருக்கிற புதன் அப்படின்னு எடுத்துக்கணும். 12ன்னா ஒரு பிரயாணம் போகிறது, வேறு வேலைக்கு போகிறது, ஒரு வேலைக்கு இன்னொரு வேலை அடிஷ்னல் பொறுப்பை வகிக்கிறது. இது மாதிரியான அமைப்புகள் சில பேருக்கு செலவுகளை கொடுக்கும், சுப செலவுகளை கொடுக்கும். ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும். ஆய்வுகள் செய்கிறவங்க, புதுசாக கண்டுபிடிக்கிறவங்க இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். டிடெக்டிவாக போகிறவங்க, ஸ்குவாடு எக்ஸாமினேஷன், அதாவது சிபிஐ, சிபிசிஐடி, இன்கம் டேக்ஸ் ரைடு, இது மாதிரி அந்த மாதிரி பணியில் இருக்கவங்களுக்குலாம் இன்றைக்கி சஸ்பென்ஸாக பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சாதகமாக அமையும். செப்டம்பர் 1ஆம் தேதி திங்கட்கிழமை புதனுடைய கேட்டை நட்சத்திரம். இப்போ புதன் எங்கே இருக்கார்? அதே 12ல் இருக்கார். அதனால் அறிவு, ஆற்றலை பயன்படுத்தக்கூடிய நாள். அதுக்கப்புறம் மூல நட்சத்திரம் தொடங்குகிறது. இரவு 7:54க்கு. செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் 2ஆம் தேதி கேதுவை போல பலன். அவரும் 12ல் தான் இருக்கார். கேதுவும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறனால இன்றைக்கும் இதே பணிகள் தான். பிரயாணம், மறைமுகமான கான்ஃபிடென்ஷியல் மேட்டர்ஸ் டீல் பண்ணுறது, செலவுகள், மருத்துவ செலவு மற்றும் புதிய ஆய்வுகளை கண்டுபிடித்தல், இது மாதிரியான நிகழ்வுகள் அனைவருக்குமே அவரவர்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி இந்த நிகழ்வுகள் நடக்கும். செப்டம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை சுக்கிரனுடைய பூராட நட்சத்திரம். 4ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரனை போல செயல்படுகிறார். சுக்கிரன் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். சனியினுடைய நட்சத்திரத்தில்
குருவினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறனால சுக்கிரனுக்கும் சனிக்கும் உள்ள தொடர்புனால இன்றைக்கும் கணவன் மனைவி உறவு பலப்படுறது மற்றும் எதிர்பார்த்த காரியங்களை தக்கபடி நிறைவேற்றிக்கிறது. அதுவும் ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதிகப்படியான கலைத்துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் டெக்கரேஷன் லைனில் இருக்கவங்களும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் செய்கிறவங்களுக்கும் ஆபரணத்துறையில் இருக்கவங்களுக்கும் ஆடை வடிவமைப்பு துறையில் இருக்கவங்களுக்கும் பொதுஜன தொடர்பு சார்ந்த ஹாஸ்பிட்டாலிட்டி லைனில் இருக்கவங்களுக்கும் எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். செப்டம்பர் 4ஆம் தேதி வியாழக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் 5ஆம் இடமான மகர ராசியில் சந்திரன் போகிறார். சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் நமக்கு 12ஆம் இடமான சிம்ம ராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறனால இன்றைய பலன்களை நமக்கு என்னதான் செலவுகள் பண்ணாலும் அது திருப்திகரமான செலவாக இருக்கும். ஏதோ ஒரு பிரயாணம் பண்ணாலும் அதனால் ஒரு பிரயோஜனம் இருக்கும். அலைச்சல் பட்டாலும் அதனால் ஒரு காரிய வெற்றி நடக்கும். அதனால் இன்றைக்கி மகிழ்ச்சியையும் நம்ம நோக்கத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவான நாளாக இருக்கும். செப்டம்பர் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருவோண நட்சத்திரம். கோவிலுக்கு போகிறது, கோவில் கோபுர தரிசனம் இன்றைக்கி அவ்வளவு புண்ணியம். உபாசனை தெய்வங்களை வழிபடுறதுலாம் சிறப்பு. குழந்தைகளோட மகிழ்ச்சியாக இருக்கிறது, ரிலாக்ஸாகி இருக்கிறது, என்டர்டெயின்மெண்ட்டு, என்ஜாய்மெண்ட்டு, ஷேர் மார்க்கெட் டீல் பண்ணுறவங்க, விளையாட்டுத்துறையில் டீல் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே சிறப்பாகும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி மைண்டு, சினிமா மற்றும் செய்தி விளம்பரத்துறை, ஆன்மீகம் இது சார்ந்த பணிகள் அனைத்து விதமான அகம் சார்ந்த உழைப்பில் இருக்கவங்களுக்கும் மிக மிக நன்மைகளை கொடுக்கும். சனிக்கிழமை செப்டம்பர் 6ஆம் தேதி அவிட்ட நட்சத்திரம். 2 பாதம் மகர ராசி, 2 பாதம் கும்பராசி. நண்பர்கள் 11:20 கும்பராசிக்கு சந்திரன் மாறிடுறார். இன்றைய பலனை தரக்கூடிய செவ்வாய் கிரகம் செவ்வாயினுடைய சொந்த நட்சத்திரமான சித்திரையிலேயே இருக்குது. நம்ம லக்னத்திலேயே இருக்குது. ராகுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்குது. இன்றைக்கி பக்கபலமாக இருக்கிறது என்ன அப்படின்னா நம்ம மீடியா விளம்பரம், நம்முடைய மனசு, நம்முடைய அறிவு அதிக ஆற்றலோடு பயன்படுத்துறது இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் ராகுவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ராகுனுடைய உபநட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கார். நம்ம ஜாதகத்தில் ராகு எப்பேற்பட்டவர்னு பார்த்துக்கணும். அவர் பணம் கொடுக்கு தொழிலை கொடுக்குற கிரகமாக இருக்கும் பொழுது நம்மளுடைய என்ன முயற்சி செய்கிறோமோ அது இன்றைக்கி சக்ஸஸாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மறுநாள் செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சதய நட்சத்திரம். ராகுனுடைய நட்சத்திரமே தான். இந்த ராகு 6ஆம் வீட்டில் குருவினுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறாரு. அதனால் இன்றைக்கி ஒரு வேலைக்கு 2 வேலை அடிஷ்னல் சார்ஜு, அடிஷ்னல் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும். அது கூடுதலாக ஒரு இன்சார்ஜ் எடுத்து செய்யலாம், அல்லது கூடுதலாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம். அடுத்த வேலைக்கு அடிஷ்னலாக போகிறதுக்கு உண்டான அமைப்பை கொடுக்குது. தொழில் பலம், பணவரவு, உத்தியோகம் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.